நம்ம தமிழில் அந்த காலத்தில் ஒரு புலவருக்கும் ஔவையாருக்கும் நடந்த உரையாடல் பற்றி தான் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு புலவர் வந்து ஔவையாரை பொறி வச்சு கலங்க வைக்க பார்க்குறாரு. ஒரு புதிர் போடுறாரு. என்னென்னா, 4 கீற்றிலே ஒரு காலிலே ஒரு பந்தரடி அது என்னடி என்னன்னா ஔவையார் இருக்காங்களே, சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன மாதிரினா, எட்டேகா லட்சணமே எமனேறும் வரியே மட்டில் பெரியம்மை வாகனமே கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாய் அப்படின்னு அடேய் அப்படின்னு திட்டி விட்டுருச்சு. ஆனால் அந்த திட்டுறது கூட ஒரு இதாக தானே இருக்குது பாருங்களேன். எட்டேகால் லட்சணமேனா அந்த காலத்தில் எட்டுங்கிற என்ன ஆங்கிற எழுத்தாலையும் கால்கிற என்ன வாங்குற எழுத்தாலும் சொல்லணும். அவலட்சணமே எமனேறும் பரியனா எமனேறும் பரியனா என்னது எரும மாடே அப்படி இருக்குது. கேட்கவே இனிமையாக இருக்கா? எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே அடுத்த மட்டில் பெரியம்மை வாகனமே. பார்த்திங்கன்னா, பெரியம்மைனா மூதேவின்னு சொல்லுவாங்களாம். வாகனம்னா மூதேவி வர வாகனம் கழுதையா. கூரையில்லா வீடுனா வீட்டு மேலே கூரையிலாம் அதுக்கு பேர் அந்த குட்டிச்சோறு தான் சொல்லுவோம். குட்டிச்சோரே. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, குலராமன் தூதுவன்னா குலராமன்னா ராமன். ராமனோட தூதுவன் யார்? குரங்கு. அப்போ குரங்கே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாய் அடே. ஆரைனா ஒரு கீரை. அந்த கீரை வந்து வாக்கியாவரத்தில் ஒரு ஒரு இலையில் ஒரு கீரையில் வந்து அந்த தண்டில் 4 இலை இருக்கும். அது படர்ந்து இருக்குமா. அதைத்தான் ஔவையார் எவ்வளோ எளிமையாக அவனை போய் நோஸ்கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா.